நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன், அது ஒரு பேஷன். அந்த பேஷனை வந்து நம்மளோட லைஃபோட வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது என்றைக்குமே. அதனால தான் நிறையா வீட்டில் நிறையா பிரச்சனை வருது. சில பேர்லாம் ரீல்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு நிறைய பேர் ஆடியோ மெசேஜ் கூட அமைச்சிருக்காங்க, நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, என் புருஷன் வெறும்னா ஒரு கோயிலுக்கு போச்சே ஒரு வீடியோ எடுத்தால் கூட போடக்கூடாது. இதில் என்ன ஒரு ஆண்மையோட ஆதிக்கம் எதுக்கு? இந்த ஆணோட ஆதிக்கம் எதுக்காக? பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சுதந்திரத்தை கொடுங்க, அவங்கள சந்தோஷமாக இருக்க வாழ விடுங்க. ஸோ இனிமேலாவது மக்களே, நீங்கள் யாருமே வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பேச்சை கேட்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், ரீல்ஸை போடுங்க, தெரிக்க விடுங்க. என்ன மாதிரி இதே மாதிரி இன்டர்வியூக்கு வந்து என்ன மாதிரியே உட்காருங்க. கரெக்டாக தானே நான் சொல்கிறது? நீலாம்பரி வந்துட்டு போகிறாங்க, என்ன மாதிரி இருங்கடா அப்படின்னு. நீலாம்பரி மோட்டிவேஷன் வந்து இப்படி யாரும் கொடுக்கல. நிறைய பொண்ணுங்களுக்கு அந்த ஆசை இருக்குமா, தன்னோட நடிப்பு திறனை, தன்னோட பாட்டு திறனை, தன்னோட டான்ஸ் திறனை காட்டணும். ஆனால் வர ஹஸ்பண்ட்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ வந்துட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஊர்க்காரங்க திட்டுவாங்க, சொந்தக்காரங்க திட்டுவாங்க. எதுக்கு அவங்களுக்காக பயப்படணும்? நம்ம வாழ்க்கையை வாழணும், நம்ம அவங்களுக்காக வாழல. அவங்கள நமக்கு சோறு போடுறாங்க இல்லை. அப்போ வாயை மூடிட்டு இருக்கணும், கேட்டுக்கவே கூடாது. நம்ம லைஃப்பை ஹாப்பியாக இருந்துக்கிட்டே இருக்கணும், என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 70ல் பாருங்கள், இதை விட இன்னும் ஹாட்டாக ஒரு மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக்கில் வருவேன் நான்.